வணக்கங்க. வாழை மரத்தினுடைய அந்த கன்றுகளை கொண்டு வந்து குழி தோண்டுவாங்க. குழி தோண்டி அதிலே நட்டு வைப்பார்கள். அதுக்கு சாணம் உரங்கள்லாம் போடுவாங்க. தண்ணீர் பாசனமும் ஊற்றுவாங்க. இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து 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 பெருசாகிடும். பூ பூக்கும், காய் காய்க்கும். காய் காய்த்து பிஞ்சில தான் இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா புயல் ஒன்று, எல்லா வாழை மரங்களும் காற்றிலே சரிந்து விடும். அதே மாதிரி தான் இன்றைக்கு விஜய் என்கின்ற ஒரு புயல் இன்றைக்கு தென் மாவட்டம் நெல்லை வருகிறது. அந்த புயல், இந்த புயலால நெல்லை தொகுதியும் நாங்குநேரி தொகுதியும் அதிமுகவுடைய வாழை மரங்கள் டோட்டலாக நாசம். உண்மை இது. இன்னைக்கு விஜய் நெல்லை சீமைக்கு வருகிறார். தேர்தல் அறிவித்ததுக்கு அப்புறம், அதுக்கு முன்னாடியும் சரி, விஜய் இப்பதான் முதலாக நெல்லையிலே பொதுக்கூட்டத்திலே பேசுகிறார். பயங்கரமா இருக்குங்க. நெல்லை மாவட்டத்தில் எங்க பார்த்தாலும் ஊராக இளைஞர்கள் பட்டாளம். எப்படின்னா விசில் அடித்து கொண்டு ஆரவாரமாக நெல்லையை நோக்கி சென்று விட்டார்கள். பயங்கரமாக இருக்கு. காவல் துறையினர் கண்டிப்பாக பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே தான் சேட்டைக்காரனும் அதிகமானவர் இருக்காங்க. சொல் பேச்சை கேட்கவே மாட்டாங்க. காவல் துறையினர் கண்டிப்பாக அதிகமான பாதுகாப்பை கொடுக்க. அதே மாதிரி இங்க நெல்லையில் அதிமுகவில் கணேசராஜா அவர்கள் போட்டியிடுகிறார். அதே மாதிரி அங்க தாவேக்காவில் விஜயுடைய கட்சியில் RS முருகன் போட்டியிடுகிறார். களம் பயங்கரமா இருக்கும். RS முருகன் பணத்தை தண்ணியாக செலவு பண்ணுகிறார். இளைஞர்கள் உண்மையிலே அவருக்குன்னு சொல்லல, விஜய்க்கு இன்னைக்கு இளைஞர்கள் பட்டாலும் அதிகமா இருக்கு. எல்லாரும் தேனீக்கள் போல ஆரவாரமா இருக்காங்க. சவுண்டு பயங்கரமா இருக்கு. எங்க பார்த்தாலும் சரி, நெல்லையில ஆரவாரமா இருக்கு. நாங்குநேரியை விட நெல்லையில தான் RS முருகனுக்கு தான் தாவேக்காவில் ஓட்டுக்கள் அதிகமா இருக்கு. அப்பங்க என்ன ஆகும்? இந்த ஓட்டுக்கள் முக்கால்வாசி ஓட்டும் அதிமுகவுடைய ஓட்டு தான். அதிமுக நெல்லையிலே தோல்வி என்பதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அதே மாதிரி RS முருகன் ஜெயிப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய ஜாதகத்தில் சட்டமன்றத்துக்கு நீ கண்டிப்பாக போகணும் அப்படி என்றே எழுதியிருக்கா. அதை யாராலும் மாற்ற முடியாது. தலையெழுத்துன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை எந்த கொம்பனாலையும் மாற்றவே முடியாது. அதுக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு விஜயுடைய வலது கையாக தென் மாவட்டத்தில் விஜயுடைய தளபதியாக இன்னைக்கு RS முருகன் களத்திலே இறங்கிவிட்டார். விஜய் என்கின்ற புயலால் நெல்லையிலே அதிமுக வாழை மரங்கள் சேதம், சரிவு, அழிவு. ஏற்கனவே அதிமுக நெல்லை தொகுதியில் வராது. கடந்த தேர்தலிலே என்ன ஓட்டுக்களை வாங்கினார்கள், அதை விட இன்னைக்கு முக்குளத்தூர் சமுதாயத்தினர் எடப்பாடியின் மீது அதிருப்தியில் இருக்காங்க. அப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? சின்னம்மாவுக்கு ஓட்டு போடுவாங்க. அப்படி இல்லைன்னா விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா,
ரெண்டு பேருடைய கொள்கையும் ஒண்ணுதான். சின்னம்மாவுடைய ஆதரவாளர்களுக்கும் என்ன, எடப்பாடியை வீழ்த்த வேண்டும். அதேதான் விஜய்க்கும். விஜய் எடப்பாடி கட்சியை ஒரு கட்சியாகவே எண்ணவில்லை. என்னுடைய எதிரி திமுக தான், இதை ஒரு கட்சியாகவே கண்டுக்கிடல. அப்படிங்கும்போது நெல்லையில் அதிமுக கூடாரம் காலி, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அதே மாதிரி தான் நாங்குநேரியில் அமமுகனாலும் அதிமுகவுடைய கூட்டணி தான். மக்கள் இன்னைக்கு தெளிவாக இருப்பாங்க. ஆனால் கேண்டிடேட் கொஞ்சம் நல்ல ஒரு கேண்டிடேட்டு, அவருடைய முகத்துக்காகவே இன்னைக்கு கொஞ்சம் ஓட்டுக்கள் போடுவார்கள். கட்சிகளை தாண்டி அமமுகவாகட்டும், அதிமுகவாகட்டும், பிஜேபி ஆகட்டும், அதுக்காக மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. இசைக்கு முத்து அவருக்காக வேணும்னா கொஞ்சம் ஓட்டு கிடைக்கலாம். ஆனால் அதே மாதிரி அங்கேயும் ரெட்டியார்பட்டி நாராயண் அவருக்கு கொஞ்சம் ஆதரவு இருக்கு. எல்லா சமுதாயத்திலையுமே ஆதரவு இருக்கு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, விஜய் சாதி மதங்கள் இல்லாத ஒரு கட்சி விஜய் கட்சி என்கின்ற ஒரு அங்கீகாரம் கிடைத்ததால நாங்குநேரியிலையும் அமமுகவுக்கு விஜய் கட்சியால, விஜய் என்கின்ற புயலால அமமுக வாழை மரங்களுக்கும் சேதம்தான். அதனால் கண்டிப்பாக விஜய் என்கின்ற இந்த புயலால் கண்டிப்பாக தென் மாவட்டத்திலே அதிமுகவுக்கு இழப்பு 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 என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நான் உங்கள் DC திரைப்பாண்டியன்.